ரமேஷ்கிட்ட ஒரு வீடியோ கேட்குறாங்க அவங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியே வந்துருச்சு, நீ ஒரு வீடியோ மட்டும் கொடுத்துட்டு போயிரு, உன்னை யாரும் எதுவும் செய்ய மாட்டோம். நீ வந்து இந்த மாதிரி நான் அன்னைக்கு வந்து அசிங்கமாக போலீஸை திட்டுனேன், பொதுமக்களை எல்லாம் அசிங்கமாக திட்டுனேன், குடிப்போதையில் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்னை வந்து போலீஸ் அடித்ததெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, அது தவறாக நான் கருதலை அப்படின்னு சொல்லி, நான் தான் தப்பு பண்ணேன், நான் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மிரட்டலாம். இது வந்து பின்னால் பிரச்சனையாகும், போலீஸே எதிர்ப்பீங்கலாம் எதுவும் பண்ண முடியாது, செய்ய முடியாது, அப்படி அவன் சொல்கிறான்னு நீ போய் வீடியோலாம் வெளியிட்டு இருக்காத, ப்ரெஸ் வந்து கேட்டால் நீ பாட்டில் வீடியோ கொடுத்துருக்காத, செய்யாத, உனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிடும், செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டுறாங்க. ஒரு கல்லர் சாதியை சேர்ந்த காளியப்பன் என்பவரை கல்லர் சாதியில் பிறந்தா நீ வந்து செயினை திருடி இருப்பேன்னு சொல்லி அவர் மீது பொய் வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணீங்க. ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரை ஒத்துக்க சொல்லி காவல் நிலையத்தில் அடித்து பொய்யா வாக்குமூலம் வாங்கி நீங்கள் உள்ள தள்ளினீங்க. இது அள்ளிநகரம் காவல் நிலையத்தில் நடக்குது. அள்ளிநகரமாக இருந்தால் நீ பல்லனாவோ பறையனாவோ தான் இருப்பேன்னு தாக்கிய வழக்கை விசாரித்து அப்படி ஒன்றும் நடக்கலைன்னு இழுத்து மூடின டிஎஸ்பி தான் இப்போ அங்கே மாட்டியிருக்கிறார். அவருடைய பின்னணி என்ன? காவல்துறை வேண்டுமென்று அவரை போய் தாக்கினாங்களா? ஏன் அவ்வளவு கொடூரமான தாக்குதல்? ரமேஷ் வந்து தேவதானம்பட்டி தெற்கு தெருவை சேர்ந்த ஒரு தலித் இளைஞர், பறையர் சாதியை சேர்ந்த ஒரு இளைஞர். அந்த வேகத்தடையில ஒரு பேருந்து அதிவேகத்துல வந்து நின்றுச்சு, ரொம்ப வேகமா வந்து நின்றுச்சு. இவ்வளவு வேகமா எதுக்கு வந்து நிக்கிறீங்கன்னு நான் கேட்டு எனக்கு அவருக்கும் வாக்குவாதம் ஆயிடுச்சு. உடனே காவலர்கள் வந்துடுறாங்க. வந்தவர் வந்து எஸ்எஸ்ஐ சிவசம்புன்றவரும் மாரிமுத்துன்ற ஒரு கான்ஸ்டபிளும் வந்திருக்காங்க. வந்து இவரை அடிச்சு சட்டையை கிழிச்சு பேருந்துலேயே முட்டை வச்சு ஊரு பேர் என்னன்னு விசாரிக்கிறாங்கல்ல, விசாரிச்சுட்டு அவர் இலக்காரம் வந்துடும்ல. ஆனால் அவரை இழுத்துட்டு வந்து இவ்வளோ சித்திரவதை பண்ணுறதுங்கிறது உண்மை. இந்த சித்திரவதை வந்து தேவதானம்பட்டி காவல் நிலையத்தில் தான் நடந்துச்சுங்கிறது உண்மை. அந்த சித்திரவதையை செஞ்சது இன்ஸ்பெக்டர் அப்துல்கா, மாரி, வாலி, பாண்டின்ற கான்ஸ்டபிள்ஸ், அப்புறம் சிவசம்புங்கிற எஸ்எஸ்ஐங்கிறது உண்மை. இதை யாரும் மறுக்க முடியாது. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதலும் பெருந்துகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் இணையத்தின் வாயிலாக காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்திலிருந்து மரியாதைக்குரிய தோழர் மதியவன் இரும்புரை அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். அண்மையில் நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டையே வந்து கதிகலங்க வச்சது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அஜித்குமாருக்கு நிகழ்ந்த இந்த படுகொலை சம்பவம். அஜித்குமாரை படுகொலையே பண்ணாங்க காவல்துறை சித்திரவதையின் காரணமாக. இப்போ அதற்கு அடுத்தபடியாக பல வீடியோக்கள் வெளியே வந்துச்சு. அதுல வந்து இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜ், குறிப்பா தேனி மாவட்டம் தேவதானம்பட்டி இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியாச்சு. ஒரு ஆட்டோ ஓட்டுநரை போட்டு கண்மூடித்தனமாக கொடூரமான முறையில் தாக்கக்கூடிய ஒரு காட்சிகள். அந்த காட்சி வெளியான பிறகு வந்து பாத்தீங்கன்னா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க யாருன்றத நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் வந்து வெளியாச்சு. இப்போ அந்த காணொலி காட்சி எப்படி வெளியாச்சு, அந்த காணொலி காட்சியுடைய பின்னணி என்ன, எதற்காக அவர் தாக்கப்பட்டார், அந்த விவரங்களை சொல்ல முடியுமா? அந்த காணொலி காட்சி வெளியானது அப்படிங்கிறது வந்து அஜித்குமார் மரணத்திற்கு பிறகு உடனே வெளியானதுனால அது வைரல் ஆச்சு. அது வெளியானது வந்து ஒரு தனிநபர் ஆர்டிஐ போட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கியிருக்கிறாரு. குறிப்பிட்ட ஸ்டேஷனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை, தேவதானம்பட்டி காவல் நிலையத்தினுடைய சிசிடிவி காட்சிகளை ஒருவர் ஆர்டிஐயில் கேட்டு வாங்கினதன் வழியாக தான் இது வெளியில் வந்திருக்கு. அவர் இதுக்காக வாங்கினாரா வேற எதுக்கு வாங்கினாரான்னு தெரியல. அதில் அவர் இதை பார்த்துட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு, இப்படி ஒரு மனிதர் அடிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை அவர் வாட்ஸ்அப்பில் நண்பர்களுக்கு அனுப்புனதோ செஞ்சதோ. அதற்கு ஓரிரு நாள் முன்னால அஜித்தின் மரணம் வந்து தமிழ்நாட்டையே உலுக்கி போட்டிருந்ததுனால இது ஒரு பெரிய பேசு பொருளா அது மாறி இன்னைக்கு நம்ம அதை பேசிட்டு இருக்கோம். இப்போ அந்த ரமேஷ் அந்த ரமேஷ் அப்படிங்கிறவருடைய வந்து ஏன் அந்த அளவுக்கு கொடூரமா தாக்குனாங்க, அவருடைய பின்னணி என்ன, காவல்துறை வேண்டுமென்று அவரை போய் தாக்குனாங்களா, ஏன் அவ்வளவு கொடூரமான தாக்குதல், அந்த பின்னணி சொல்ல முடியுமா? அவரை ரமேஷ் சொல்றதை அப்படியே சொல்றேன். ரமேஷ் வந்து தேவதானம்பட்டி தெற்கு தெருவை சேர்ந்த ஒரு தலித் இளைஞர், பறையர் சாதியை சேர்ந்த ஒரு இளைஞர். அவர் என்ன சொல்றாருன்னா, அது வந்து ஒரு பொங்கல் நாள், ஜனவரி 14. எல்லாரையும் போல நானும் ஜாலியா இருந்தேன், நானும் கொஞ்சம் மது அருந்திருந்தேன்.
நான் அந்த அரிசி கடை ஸ்டாப்ல நின்றுருக்கும் போது அது ஒரு பேருந்து நிறுத்தம். அரிசி கடைங்கிறது ஒரு பேருந்து நிறுத்தம். அந்த வேகத்தடையில ஒரு பேருந்து அதிவேகத்துல வந்து நின்னுச்சு. ரொம்ப வேகமா வந்து சரி. நின்னுச்சு. இவ்வளவு வேகமா எதுக்கு வந்து நிக்கிறீங்கன்னு நான் கேட்டு எனக்கு அவருக்கும் வாக்குவாதம் ஆயிடுச்சு. இந்த ஓகே. வாக்குவாதத்துல அடுத்தடுத்த வண்டிகள் இந்த பேருந்தை முந்தி போக முடியாம ஒரு பெரிய டிராபிக் ஆயிட்டதுனால அந்த அரிசி கடை ஸ்டாப்ல இருந்து தேவதானம்பட்டி காவல் நிலையம்ங்கிறது 100 மீட்டர் கூட இருக்காது. உடனே காவலர்கள் வந்துடுறாங்க. வந்தவர் வந்து எஸ்எஸ்ஐ சிவசம்புன்றவரும் மாரிமுத்துன்ற ஒரு கான்ஸ்டபிளும் வந்திருக்கிறாங்க. வந்து இவரை அடிச்சு சட்டையை கிழிச்சு பேருந்துலயே முட்டை வச்சு ஊரு பேர் என்னன்னு விசாரிக்கிறாங்கல்ல, விசாரிச்சுட்டா ஒரு இலக்காரம் வந்துரும்ல, அப்படி வந்து சட்டையை பிடிச்சி இழுத்து கிழிச்சு பேருந்துல முட்டை வச்சு ஸ்டேஷனுக்குள்ள இழுத்துட்டு போறாங்க. இது வந்து அவர் சொன்னது. இழுத்துட்டு போன பின்னாடி என்ன நடந்ததுன்றதை நம்மளே சிசிடிவில பார்த்தோம். உள்ள போய் ஒரு இடத்துல உட்கார்றாரு. போய் உட்கார்ந்த உடனே காவலர்கள் காலில் விழுகிறாரு. அவரு கொஞ்சம் கூட அதை பொருட்படுத்தாம பூட்ஸ் காலோட மிதிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்ஸ்பெக்டர் வர்றாரு. மாறி மாறி கன்னத்துல இன்னொரு காவலர் அடிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் வந்து கம்பு எடுத்து கொடுக்க சொல்லி பக்கத்துல இருக்கிறவருக்கு கட்டளை இடுறாரு. அவர் கம்பு எடுத்துட்டு வந்து கம்பு எடுத்து ஒரு முதல்ல ஸ்கூல் பசங்களை அடிக்கிற மாதிரி கையை நீட்ட சொல்லி அடிக்கிறாரு. அப்புறம் வயிற்றுல குத்துறாரு, கம்பை வச்சு வயிற்றுல குத்துறாரு. பார்த்தோம். குத்துறாரு, குத்திட்டு அடிக்கிறாரு. இன்னொன்னு, இன்ஸ்பெக்டர் வரும்போதெல்லாம் இவரை அடிச்சு இவர் கிறங்கி படுத்து கிடக்காரு. இன்ஸ்பெக்டர் உள்ள வந்து அவரை எழுப்புறதே பூட்ஸ் காலோட எத்தி தான் எழுப்புறாரு. படுத்து கிடக்கிறவரை எத்தி தான் எழுப்புறாரு. அவர் எத்தி எழுந்தவரைத்தான் இத்தனை அடி அடிக்கிறார் அவர். அதுக்கப்புறம் ஒரு சேரை போட்டு உட்காந்து விசாரிக்கும் போதும் இவர் காலில் போய் விழுந்து கெஞ்சுறாரு. அதெல்லாம் நமக்கு தெரியுது. அவர் சொல்றது உண்மையா பொய்யா இல்லையானாலும் நமக்கு இருக்கிற சான்றுகள் பொய் சொல்லாது. அந்த சிசிடிவி காணொலி காட்சிகள்ல இதெல்லாம் உண்மை. அவர் ஏன் உள்ள வந்தாரு, எதுக்கு வந்தாருன்றது போலீஸ் சொல்றது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். ரமேஷ் சொல்றது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். ஆனா அவரை இழுத்துட்டு வந்து இவ்வளவு சித்திரவதை பண்ணுறதுங்கிறது உண்மை. இந்த சித்திரவதை வந்து தேவதானம்பட்டி காவல் நிலையத்துலதான் நடந்துச்சுங்கிறது உண்மை. அந்த சித்திரவதையை செஞ்சது இன்ஸ்பெக்டர் அபுதல்கா, மாரி, வாலி, பாண்டின்ற கான்ஸ்டபிள்ஸ், அப்புறம் சிவசம்புங்கிற எஸ்எஸ்ஐங்கிறது உண்மை. இதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி ஒரு சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பேசு பொருள் ஆகியும் இன்னும் அது வழக்காகாம நின்றுட்டு இருக்கு. இல்ல, இப்போ நீங்க சொல்றதுல எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா, அந்த ரமேஷ் அப்படிங்கிறவர் வந்து இப்ப ரமேஷ் அப்படிங்கிறவர் புகார் கொடுத்துட்டாரா இல்லையா இந்த விஷயம் வந்து வெளியே வந்த பிறகு? இது என்னன்னா 2ஆம் தேதி வெளியே வருது. இது 2ஆம் தேதி வெளியில வந்த உடனே அவரை வந்து இது தமிழ்நாடு முழுக்க நியூஸ் ஆகுது. தமிழ்நாடு அரசே இந்த காணொலிக்கு ஒரு விளக்க செய்தி குறிப்பும் வெளியிடுது. அதாவது தேவதானம்பட்டி காவல் நிலையத்தில் ரமேஷ் என்ற நபர் அடித்ததாக சொல்லப்படும் குற்றச்சாட்டு குறித்த விளக்கம்ன்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதுல தமிழ்நாடு அரசு என்ன விளக்கம் சொல்லியிருக்குன்னா, அந்த குறிப்பிட்ட ரமேஷ் அவர் வந்து மது போதையில சாலையில தகராறு பண்ணிட்டு இருந்தாரு, பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் விதத்துல நடந்துட்டு இருந்தாரு. காவல்துறை அவரை கைது பண்ணி காவல் நிலையத்தில் கொண்டு போய் வைக்கும்போது காவல்துறையினரிடமும் அவர் வந்து முரண்டு பிடிச்சாரு, காவல்துறையினரிடமும் அவர் வந்து தகராறு பண்ணாரு. அதனால அவரை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு பலப்பிரயோகம் அவர் மீது செய்யப்பட்டது, மற்றபடி எதுவும் நடக்கல. அன்னைக்கே அவர் மீது வந்து 13/2025 கீழ ஒரு சின்ன ஒரு வழக்கை போட்டு அன்னைக்கே வந்து ஓன் பெயில்ல நாங்க வெளியில விட்டுட்டோம். இதை பெரிதுபடுத்த வேணா, இது அப்படி ஒன்றும் பெரிய தவறெல்லாம் ஒன்றும் நடந்துடல அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ்நாடு அரசு விளக்கம் கொடுத்துருக்கு. இந்த விளக்கத்தின் வழியா நம்ம என்ன சொல்றோம்னா, தமிழ்நாடு அரசு வந்து அது தேவதானம்பட்டி காவல் நிலையத்துல நடக்கலன்னு சொல்லல. அபுதல்கா, எஸ்எஸ்ஐ சிவசம்பு, 3 காவலர்கள் பாண்டி, மாரி, வாலி இவங்கெல்லாம் இல்ல, ரமேஷ் அடிக்கல அப்படிலாம் சொல்லல. அடிச்சதுக்கு ஒரு நியாயம் சொல்லுது. அது வந்து ஒரு பலப்பிரயோகம் தான். அதை நீங்க வந்து அடிச்சதாவோ சித்திரவதையாவோ கருதக்கூடாது அப்படிதான் சொல்லுது. ஆனா இதை ஒரு சாதாரண நபர் இது வந்து சித்திரவதையா, அடிக்கிறாங்களா, பலப்பிரயோகமா அப்படிங்கிறத சட்டம் அறியாத ஒரு பாமர மக்கள்கிட்ட கேட்டாலும் அடிச்சு சித்திரவதை செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு மருத்துவர்கிட்ட கேட்டாலும் இது மனித உயிர்கள் மீதான தாக்குதல்னு சொல்லுவாரு. சட்டம் அறிந்த ஒரு வழக்கறிஞர்கிட்ட கேட்டாலும் இது காவல் சித்திரவதைன்னு சொல்லுவாரு. நம்மள மாதிரி செயற்பாட்டாளர்கள்ட்ட கேட்டாலும் இது காவல்துறையினுடைய அட்ராசிட்டி, சித்திரவதைன்னு உறுதியா சொல்லுவோம். இதை அவங்க மறுக்க முடியாது. இதை பொய்யா ஒரு காரணத்தை சொல்லி இது ஒரு பலப்பிரயோகம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஊத்தி மூட பார்ப்பது கேவலத்திலும் கேவலம்.
இல்ல இப்போ அப்ப ரமேஷ் அவர்கள் வந்து இதுல புகார் கொடுக்க முன்வந்தார் அப்படின்னா, புகார் கொடுத்தாருன்னா உடனடியே நடவடிக்கை எடுப்பாங்க தானே. ரமேஷ் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஜூலை 2 வெளியாகி என்னன்னா ஜூலை 2 ரமேஷோட இந்த மாதிரி மனநிலை என்ன? ஜூலை 2 இந்த காணொளி வந்து வைரல் ஆகுது. எல்லா பக்கமும் பரவுனோடனே அவருக்கு நம்ம வீடியோ தான் பரவுது. ஏன்னா எல்லாரும் வாட்ஸ்அப்ல பகிர்ந்துக்கிறாங்க. எனக்கே வந்துருச்சு. ஆமா. அப்ப அவருக்கு வந்து தெரிஞ்சிருது. அவர்கிட்ட நம்ம கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, பின்னால நமக்கு நம்ம கையில அவர் கிடைச்ச பிறகு நம்ம கேட்டப்போ, அண்ணா எனக்கு வந்து ரொம்ப அசிங்கமா போச்சு. என்னை அடிச்சதை வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. அதனால நான் வந்து கொஞ்சம் ஊருக்குள்ள போகாம, அவர் ஆட்டோ ஓட்டுனர். அதனால நான் வெளியவே இருந்துக்கிட்டேன். அப்புறம் எங்க அப்பா அம்மா எனக்கு கூப்பிட்டு சொன்னது என்னன்னா, அலைபேசியில் அழைச்சு சொல்லியிருக்காங்க. நிறைய போலீஸ் உன்னை கேட்டு வர்றாங்கடா, தேடி வர்றாங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்கிறாங்க. என்ன விஷயமா அவங்க தேடி போயிருக்கிறாங்கன்னா, ரமேஷ்கிட்ட ஒரு வீடியோ கேட்குறாங்க அவங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியே வந்துருச்சு. நீ ஒரு வீடியோ மட்டும் கொடுத்துட்டு போயிரு. உன்னை யாரும் எதுவும் செய்ய மாட்டோம். நீ வந்து இந்த மாதிரி நான் அன்னைக்கு வந்து அசிங்கமா போலீஸை திட்டுனேன். பொதுமக்களை எல்லாம் அசிங்கமா திட்டுனேன். குடிபோதையில எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். என்னை வந்து போலீஸ் அடிச்சதெல்லாம் நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. அதை தவறா நான் கருதலை அப்படின்னு சொல்லி, நான் தான் தப்பு பண்ணேன், நான் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடு அப்படின்னு சொல்லி காவல்துறை இவரை தேடிட்டு இருக்கிறது தெரிஞ்சு 2ஆம் தேதி நம்ம அவரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணி நம்மளால தொடர்பு கொள்ள முடியல. அது தேவதானப்பட்டி பக்கத்துல ஒரு சின்ன கரடு இருக்கு, வெண்மணி நகர்னு. நம்ம ஒரு நில மீட்பு போராட்டம் கூட நடத்தினோம். அந்த கரெக்ட்ல தலைவர் உட்காந்துக்கிட்டாரு, வரல. அவர் வந்து அப்படி காவல்துறையினுடைய நெருக்கடி காரணமா ஊரை விட்டு வெளியே போயிடுறாரு. பிறகு லோக்கல்ல இருக்கிற ஊடகர்கள், செய்தி சேனல்லாம் போய் அவர்கிட்ட பேட்டிகள் கண்டு இந்த செய்தியை தமிழ்நாடு அறிய செஞ்சுட்டாங்க. தமிழ்நாடு அறிய செஞ்ச பின்னாடி, இதற்கு முன்னாடி அவருக்கு வந்து காவல்துறை என்ன சொல்லுது, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துறாத, புகார் கொடுத்துறாத, வெளியில எங்கேயும் சொன்னதற்கு மீறி நடந்துடுறாரு. அப்ப காவல்துறை வந்து தேவதானம்பட்டி காவல் நிலையத்துல வேலை செய்யக்கூடிய, தேவதானம்பட்டிக்குள்ளேயே இருக்கக்கூடிய காவலர்களும் இருக்கிறாங்க. இதே சாதியில் பிறந்த பந்தக்காரங்களை வச்சு அவர்கிட்ட மிரட்டலா, இது வந்து பின்னால பிரச்சனையாகும், போலீஸே எதிர்த்து நீ எல்லாம் எதுவும் பண்ண முடியாது, செய்ய முடியாது, அப்படி அவன் சொல்றியான்னு நீ போய் வீடியோ எல்லாம் வெளியிட்டு இருக்காத, ப்ரெஸ் வந்து கேட்டா நீ பாட்டுல வீடியோ கொடுத்துட்டு இருக்காத, செய்யாத, உனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிடும், செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டுறாங்க. அது நல்ல விதமா தோல்ல கையை போட்டு மிரட்டுற மாதிரி, வேணாம்டா உனக்கு எதுக்குடா இது அப்படின்ற மாதிரி மிரட்டிடுறாங்க. இப்போ நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, இது வந்து தமிழ்நாடு அரசு வந்து தேவதானம்பட்டி காவல் நிலையத்துல இப்படி ஒண்ணு நடக்கலன்னு சொல்லல. ஆனா நமக்கு தெரியுது அது வந்து ஒரு காவல் சித்திரவதைங்கிறது நமக்கு தெரியுது. அந்த சம்பந்தப்பட்ட நபர் அவர் வந்து புகார் கொடுக்கலைனாலும் இதை நீங்க தானா முன் வந்து சூமோட்டோவை எடுத்து அதை வழக்காக்கி அதை வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கணும். நமக்கு வந்து அந்த அபுதல்காவோ அந்த மீதி இருக்கிற காவலர்களோ அவங்க இதுக்கு முன்னாடி கருப்பா சிவப்பான்னு தெரியாது. அவர்களை வந்து நம்ம தண்டிக்கணுங்கிற எண்ணம் வந்து பழி வாங்கணுங்கிற எண்ணமோ அவங்க மீது தனிப்பட்ட முறையெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம எவ்வளவோ காவல் சித்திரவதைகள்ல எவ்வளவோ விஷயங்கள்ல தேனி மாவட்டத்துக்குள்ள எங்களுக்கு நல்லா தெரியும். பெரியகுளத்துல முருகன் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த முருகன் என்பவரை அம்பேத்கர் படம் பச்சை குத்தி இருந்தார்ன்றக்காண்டியே ஏறி நெஞ்சில மிதிச்சு நெஞ்செலும்பு உடைச்சிங்க. அப்படி இவ்வளவு பெரிய அட்ராசிட்டியை கூட நாங்க வந்து சிசிடிவி கேமரா கேட்டு உங்களை எக்ஸ்போஸ் பண்ண முடியல. ஒரு கல்லர் சாதியை சேர்ந்த காளியப்பன் என்பவரை, கல்லர் சாதியில பிறந்தா நீ வந்து செயினை திருடி இருப்பேன்னு சொல்லி அவர் மீது பொய் வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணீங்க. ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடி அவரை ஒத்துக்க சொல்லி காவல் நிலையத்துல அடிச்சு பொய்யா வாக்குமூலம் வாங்கி நீங்க உள்ள தள்ளினீங்க. இது அள்ளிநகரம் காவல் நிலையத்தில் நடந்தது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டாலும் கொடுக்க மாட்டீங்க. பெரியகுளம் வழக்குலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டா கொடுக்க மாட்டீங்க. சிசிடிவி காணொலி பதிவுகள் கொடுக்கணுங்கிறது சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவு. பரம்வீர் சிங் வர்சஸ் பல்ஜித் சிங்ன்ற வழக்குல சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போடுது. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்கள் மனித உரிமை மீறல் நடந்திருக்குதுன்னு தாங்கள் கருதி ஸ்டேஷனுக்கு வந்து எழுதி கேட்டா கொடுக்கணும். இது ஆர்டிஐ கூட கிடையாது. தனி பெட்டிஷனா இந்த தீர்ப்பின் அடிப்படையில் எனக்கு இருக்கும் உரிமையின்படி நான் கேட்கிறேன் கொடுங்கள்னு நீங்க எழுதி கொடுத்தாலே கொடுக்கணும். இப்படி பல வழக்குகள்ல எங்கேயுமே நம்மளால சிசிடிவி காட்சிகளை பெற்று எந்த ஒரு குற்றத்தையும் நிரூபிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இந்த காவல்துறை ஒரு சீரழிஞ்சு ஒரு தான் தோன்றித்தனமா சட்டத்தை மதிக்காத போக்கில் நடந்துட்டு இருக்கும்போது இப்படி உங்களுக்கு அப்பட்டமா உள்ளங்கை நெல்லிக்கனியா ஒரு நபரை அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சிசிடிவி காணொலி காட்சி கிடைக்குதுன்னா
அதை பயன்படுத்தி அந்த காவலர்களை தண்டித்து சீர்திருத்துவதற்கு தமிழ்நாடு அரசிற்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு. ஆனா அதையும் கூட இதே ஆக்சுவலி அண்மையில அண்ணா நகர்ல ஒரு சிறுமியை வந்து காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெற்றோரையே வந்து ரொம்ப தப்பா டீல் பண்ணாங்கன்னு நீதிமன்றமே சூமோட்டோவை எடுத்து சிபிஐக்கு கொண்டு போனாங்க. அப்புறம் அரசாங்கம் வந்து அதை சிபிஐல இருந்து ரிவோக் பண்ணுங்கன்னு சொல்லி போனாங்க. அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த சம்பவத்துல வெளிப்படையாக சிசிடிவி காட்சியிலே காவல் சித்திரவதைன்னு தெரியும் போது நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பது என்ன? அந்த காவல்துறையினுடைய பின்னணி என்ன? அவங்க எப்படிப்பட்டவங்க? அதாவது என்னன்னா, இப்ப இந்த காவல்துறையினர் எப்படிப்பட்டவங்கன்றதெல்லாம் நமக்கு கடந்த கால அனுபவங்கள் இருக்கு. அவங்க இப்போ அந்த காலம் வலியது அப்படிங்கிற மாதிரி மாட்டிட்டு இருக்கிறாங்க. இதே தேனி மாவட்டத்துல ஏடிஎஸ்பியா இருந்த சுகுமார் என்பவர் அந்த பெரியகுளம் வழக்கில் நெஞ்சு எலும்புகள் மார்பு கூட்டு எலும்புகள் உடைக்கப்பட்டவர். மிதிச்சு வயிற்றுல மிதிச்சு தொப்புள் வழியா குடல் வெளியே வந்துச்சு, கரணியா வந்துருச்சு, சிறுநீர்ல ரத்தம் போச்சு, ஷோல்டர் எலும்பு தோள்பட்ட எலும்பு உடைச்சாங்க. அவரு காவல் முறைப்பாட்டு ஆணையம் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டியில புகார் கொடுக்குறாரு. என்னை இவ்வளவு சித்திரவதை செய்து தாக்கி என் எலும்புகளை உடைத்தார்கள் காவல் நிலையத்துக்குள்ள வச்சுன்னு புகார் கொடுக்குறாரு. பிசிஏ போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டியில கொடுக்கப்படுகிற புகாரை விசாரிப்பதற்கு மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் மட்டுமே உரிமை இருக்கு. அந்த அதிகாரம் அவர்களுக்கு மட்டுமே இருக்கு. எப்படி பிசிஆர்ல பட்டியல் பழங்குடி மக்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை விசாரிப்பதற்கு அதன் கீழ் வரக்கூடிய புகார்களை விசாரிப்பதற்கு குறைந்தபட்ச அதிகாரியே யாருன்னா டிஎஸ்பி. அது மாதிரி பிசிஏல கொடுக்கறது, அதாவது காவல்துறையினரால் பாதிக்கப்படுற வழக்கு இருக்கு பாருங்க, அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய குறைந்தபட்ச அதிகாரியே யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பி தான். எஸ்பி இல்லைன்னா கலெக்டர். அதுல முருகன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிச்சது ஏடிஎஸ்பி. ஏடிஎஸ்பி விசாரிச்சது மட்டும் இல்ல, விசாரிச்சு பிஃபோர் மீன் கையெழுத்தும் போட்டு கொடுக்குறாரு. இது எவ்வளவு சட்டத்துக்கு முரணானது! இது வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிரானது. அப்படி பிஃபோர் மீன் கையெழுத்து போட்டு கொடுத்தது சுகுமார் என்கிற ஏடிஎஸ்பி. இந்த சுகுமார் என்கிற ஏடிஎஸ்பி தான் முருகனுடைய கொடுத்த புகாரை அவர் பொய் புகார் என்று இழுத்து மூடிய ஏடிஎஸ்பி தான் இன்னைக்கு அஜித் குமார் இறப்பு, காவல் கொட்டடி மரணம், காவல்துறையினர் தனிப்படை அடிச்சே கொன்ன அஜித் குமார் மரண வழக்கில் அஜித் குமாரை அடித்து கொள்ளுவதற்கு பயன்படுத்திய பைப்பு கம்பி கம்புகள் எல்லாம் ஒரு சாக்குல போட்டு ஒரு ஏடிஎஸ்பி அவசரமா எடுத்துட்டு போனாருன்னு மக்கள் சொல்றாங்க பாருங்க. அதே சுகுமார் எங்க ஊர் ஏடிஎஸ்பி தான் அங்க போய் இந்த வேலையை பார்த்திருக்காரு. இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க ஹபிச்சுவல் அஃபெண்டர்ஸ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நீங்க எல்லாம் வந்து ஹபிச்சுவலா இவங்க இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல் பழகிடுறாங்க. அவங்களுக்கு அது வந்து ஒரு குற்றமாவே தெரியல. ஒரு மனிதரை அது வந்து அவங்களுக்கு இருக்கிற உரிமைனோ அதிகாரம்னோ அது இயல்பா அப்படி நம்புறாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க இருக்கிற அந்த சண்முக சுந்தரம்ன்ற டிஎஸ்பி இருக்கிறார் இல்லையா, அஜித் குமார் வழக்கில் இன்று விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் அந்த அக்யூஸ்டு, அந்த சண்முக சுந்தரம் யாருன்னா, அள்ளி நகரமா இருந்தா நீ பல்லனாவோ பறையனாவோ தான் இருப்பன்னு ஒரு வீரப்பன் என்கிற பறையர் சாதி இளைஞரை தாக்கிய வழக்கை விசாரித்து அப்படி ஒண்ணு நடக்கலன்னு இழுத்து மூடின டிஎஸ்பி தான் இப்ப அங்க மாட்டியிருக்கிறார். எங்க வழக்குகளில் சிசிடிவி காட்சிகள் கிடைக்கவில்லை, தண்டிப்பதற்கு சான்றுகள் கிடைக்கவில்லை. நீங்க வந்து பாதிக்கப்பட்டவரின் வாக்குமூலங்களை எப்படியெல்லாம் அவரை மிரட்டி பின்வாங்க வைக்கிறது, எப்படியெல்லாம் அவரை வந்து மிரட்டி வழக்கை வாபஸ் வாங்க சொல்லி ஓட வைக்கிறது. இதுலயுமே பாருங்க, வீரப்பன் வழக்குல அவர் மீது அவர் வந்து செல்போன் திருடினாருன்ற மாதிரி ஒரு வழக்கு கொண்டு போறாங்க அவரை மிரட்டுறதுக்கு, அதுல இருந்து அவரை பின்வாங்க வைக்கிறதுக்கு. இப்படி எங்களுக்கு சான்றுகள் கிடைக்காமல் இந்த அதிகாரிகளை தண்டிக்க முடியாமல் நாங்கள் தவித்தோம். ஆனா ஒரு அஜித்துங்கிற ஒரு இளைஞரின் மரணம் அது நம்ம ஏத்துக்க முடியாதது. அவ்வளவு துயரமான ஒரு சம்பவம் இத்தனை பேரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது. சுகுமார் என்பவர் தனிப்பட்ட மனிதராக நான் பார்க்கல, அந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தையும் தனிப்பட்ட மனிதராக நான் பார்க்கல. பல சுகுமார்கள் இருக்காங்க, பல சண்முக சுந்தரம் இருக்கிறாங்க. இப்படி காவல்துறை வந்து சீர்திருத்தப்படாமல் அவர்களுக்கு எத்தனை வழிகாட்டும் நெறிமுறைகள், சைலேந்திரபாபு இருக்கும்போது 41 கட்டளை, சுப்ரீம் கோர்ட் எவ்வளவோ சொல்லுது, நம்மளும் இதெல்லாம் இருக்குங்க, கொஞ்சம் பயன்படுத்துங்க, கொஞ்சம் வர்றவங்களை மரியாதையா நடத்துங்க, சட்டத்தின் ஆட்சின்னு சொல்றோம், சட்டத்தின் ஆட்சியை கொஞ்சமாவது நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் காவல்துறையை தன் போக்கில் விட்டு
அவர்களை வந்து ஒரு காக்கி சட்டை அணிந்த ஒரு ஆட்களை அடிக்கிறதற்கே தயார் பண்ணப்பட்ட ஒரு நபர்கள் போல அவர்களுக்கு ரைட்ஸ் கொடுத்ததுதான் இன்னைக்கு கொலை. இதுல எப்படி சிசிடிவி காட்சிகள் வந்து எதிர்பாராத விதமாக வெளியேறிச்சோ, யாரும் எதிர்பார்க்காம யாரும் கேட்காம நமக்கு ஒரு ஃப்ளூக்ல கிடைச்சிச்சுன்ற மாதிரி, அஜித்குமார் மரணிக்கவில்லை என்றால், அவர் அடித்து கொல்லப்படவில்லை என்றால் இன்னைக்கு இவங்கெல்லாம் நிரபராதிகள். அவன் செத்து அவனோட மேல இருந்த காயங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவர்களை குற்றவாளி என்று சொல்லியிருக்கு. இல்லைன்னா அதுல இருந்து தப்பிச்சிருப்பாங்க. இது மாதிரி எத்தனை வழக்குல தப்பிச்சிருப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. குறைந்தபட்சம் இந்த ரமேஷ் வழக்குல இந்த ரமேஷையும் மிரட்டுறாங்க. ரமேஷனுடைய அப்பா அம்மா, ரமேஷ் என்ன சொல்றாருன்னா, ஐஜி ஆபீஸ்ல ஐஜி கேட்கும்போது ரமேஷ் சொன்னதை அப்படியே சொல்றேன். அது வந்து அவர் புகார்லையும் எழுதியிருக்கிறாரு. ஐஜி கேட்கிறாரு, ஜனவரி 14 நீ அடி வாங்கினதா சொல்ற, ஜனவரி 14 உன்னை அடிச்சிருக்கிறாங்க, அடி வாங்கினதா சொல்றேன்னு சொல்லல, ஜனவரி 14 உன்னை அடிச்சிருக்கிறாங்க, இன்ன வரையும் நீ ஏன் புகார் கொடுக்கல, நீ கொடுத்திருந்தா நாங்க நடவடிக்கை எடுத்திருப்போம்ல அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வியை கேட்கிறாரு, ஐஜி கேட்கிறாரு. அதுக்கு ரமேஷ் என்ன சொல்றாருன்னா, ஐயா அன்னைக்கு நான் வந்து ஒரு சாதாரணமா ஒரு பஸ் ஓட்டுநரோட வாக்குவாதம் பண்ணதுக்கே என்னை வந்து பிடிச்சி பேருந்துல முட்டை வச்சு காவல் நிலையத்துல 12 மணிக்கு தோராயமா நான் உள்ள நுழைகிறேன், மசங்கின பிறகுதான் என்னை வெளியே விட்டாங்க, அது வரைக்கும் அடிச்சாங்க, ஒரு வழக்கு போட்டு எங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு கையெழுத்து வாங்கிட்டு தான் விட்டாங்க. இப்ப எங்க அப்பா அம்மா, இந்த வார்த்தைகள் நமக்கு கண்ணு கலங்கும் அவர் சொல்றதை கேட்டீங்கன்னா. எங்க அப்பா அம்மா உள்ள வந்து யாரு போலீஸு யாரு புகார் கொடுக்க உள்ள வந்திருக்கிறாங்க எதுவும் தெரியாம வர்றவங்க போறவங்க காலில எல்லாம் விழுந்தாங்க எங்க அம்மா அப்பா. அதை என்னால மறக்க முடியாது. நாங்க அப்படி ஒரு பின்னணியில இருந்து வர்றவங்க. இப்படி ஒரு சாதாரண விஷயத்திற்கே என்னை வந்து இந்த பாடுபடுத்திட்டாங்க. நான் என் குடும்பத்தை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன். இனி நான் காவல்துறையினருக்கு எதிராக நான் புகார் கொடுத்து நீ இப்ப என்ன சான்று அவர் கொடுப்பாரு? சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டா கொடுத்துருவீங்களோ? என்னை அடிச்சாரு, நீங்க வேணா சிசிடிவி அவரு ரமேஷ் கேட்ட உடனே கொடுத்துருவீங்களோ? கொடுக்க மாட்டீங்கல்ல. அப்புறம் எப்படி புகார் கொடுப்பாரு? அப்போ நீங்க ஒரு குடிமகனுக்கு நீங்க நம்பிக்கை விட்டலையில, அதனால நான் பயந்துகிட்டு கொடுக்கலையான்னு அவரே சொல்றாரு. பயந்துட்டு கொடுக்கல. இல்ல சார், அவரு கொடுக்கலனா என்ன சார்? அதான் ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு இல்ல? அதான் சரியான பாயிண்ட். என்னன்னா, அந்த தமிழ்நாடு அரசினுடைய அறிக்கை, அந்த விளக்க செய்தி, இது வந்து தேவதானம்பட்டி காவல் நிலையம்ங்கிறத மறுக்கல. அங்க காவல்துறையினர் வந்து அடிச்ச காணொலி வந்து பொய்ன்னு சொல்லல, அது கிராபிக்ஸ்ன்னு சொல்லல, அது வந்து மார்க் பண்ணதுன்னு சொல்லல, இப்படி எல்லாம் எதுவும் சொல்லல. அது காவல் நிலையம் தான், தேவதானம்பட்டி காவல் நிலையம் தான், அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த காவலர்கள் தான், உள்ள இருக்கிற ரமேஷ் தான், அடிக்கிறாங்க தான். ஆனா அது பலப்பிரயோகமா எடுத்துக்கங்கன்னு சொல்லுது. இது பலப்பிரயோகமா காவல் சித்திரவதையா அப்படிங்கிறத ஒரு விசாரணை வைங்க. அதுல ரமேஷ புகார் கொடுக்கணும்னு சொல்லாதீங்க. ரமேஷ விசாரிங்க வேணாம்னு சொல்லல. ஆனா ரமேஷ் புகார் கொடுத்தா தான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லாதீங்க. நம்ம கிட்ட சான்று கைக்கு வந்துருச்சு, உங்ககிட்ட சான்று இருக்கு. அந்த சான்றை ஆய்வாளர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், இப்படி வந்து துறைசார் வல்லுநர்கள் அது பலப்பிரயோகமா சித்திரவதையாங்கிறத அவங்க சொல்லட்டும். அவங்க அதை சித்திரவதைன்னு சொல்லிட்டாங்கன்னா, அதை அவர்கள் தாக்குதல், அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதற்குரிய சட்ட நடவடிக்கை என்னவோ அதை எடுங்க. ஆனா ரமேஷ் தான் புகார் கொடுக்கணும். ஆனா ரமேஷை நாங்க புகார் கொடுக்க விட மாட்டோம். ஐஜி ஆபீஸ்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அவரு. ஐஜிட்ட அடைக்கலம் கேட்டு போய் அன்னைக்கு ஐஜி திருச்செந்தூர் பந்தோஸ்துக்கு போயிட்டாரு, திருவிழா பந்தோஸ்துக்கு போயிட்டாரு. நம்ம மூத்த வழக்கறிஞர் ஹென்ரி டிஃபைன் அலுவலகத்துல அவரை பாதுகாப்பா வச்சிருக்கிறோம். காலையில ஏடிஎஸ்பி ஜெரால்டு அலெக்சாண்டர் வந்து காலையில 10 மணிக்கு உன்னை விசாரிக்கணும் அழைப்பானைன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுல கொடுத்துட்டு 11 மணிக்கு தலைமறைவுன்னு செய்தி வெளியிடுறாரு. தினத்தந்தியும் வெளியிடுது. அதை விசாரணைக்கு வர மறுப்பு. அந்த குறிப்பிட்ட காவல் நிலையத்தில் அடி வாங்கிய சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட ரமேஷ் வந்து அழைப்பானை கொடுத்தும் விசாரணைக்கு, அதாவது அழைப்பானை அவங்க காலையில 10 மணிக்கு 5 மணிக்கு வேலை கொடுப்பாங்களாம். அப்படியே கொடுக்க கூடாது தோழர். நீங்க அழைப்பானைங்கிற ஒரு 2 நாள் முன்னாடி கொடுக்கணும். நீங்க காலையில 10 மணிக்கு கொடுத்துட்டு 5 மணிக்கு வேண்டாம் அழைப்பானை. அந்த அழைப்பானையிலையும் 11 மணிக்கு செய்தி ஆள் தலைமறைவு. என்னன்னா இவங்க உளவு பிரிவை வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க, இவன் எங்கேயோ கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டான்னு தெரிஞ்சிருச்சு. தலைமறைவு அது இதுன்னு சொல்லி அந்த பாமர மக்களை மிரட்டி பயமுறுத்தி பின்வாங்க வைக்கிற ஒரு சூழ்ச்சி இது. அதற்கு நம்ம வழக்கறிஞர் ஹென்ரி டிஃபைன் உடனே வந்து அதுக்கு காணொலி மூலமா பதில் சொன்னாரு.
இது வந்து காவல்துறை செய்யற மேலும் மேலும் தவறு செஞ்சுக்கிருக்கிறீங்க. உங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாக இருக்கிற ஒன்றை டிஎல்ஓசி எனப்படும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஓவர்சைட் கமிட்டி, மாவட்ட அளவிலான மேற்பார்வை குழு காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளை பார்வையிடணும். அதில் எதுவும் மனித உரிமை மீறல் நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கண்காணிக்கணும். 6 மாசமா நீங்கள் கண்காணிச்ச லட்சணம் ஒரு ஆர்டிஐல வெளியே வந்திருக்கு. இது அவர் சொல்றாரு. டிஎல்ஓசி கண்காணிக்க தவறியதை எஸ்எல்ஓசியுமே கண்டிக்க தவறி இருக்கு. டிஎல்ஓசி கண்காணிச்சு அதை கண்டுபிடிச்சிருக்கணும். எஸ்எல்ஓசிக்கு பொறுப்பு என்னன்னா டிஎல்ஓசி இதெல்லாம் செய்யுதாண்டு நீ மானிட்டர் பண்ணணும். எதுவுமே வேலை செய்யலைங்கிறது ஒரு தவறு. இவ்வளவு பெரிய தவறை நீங்க இழைச்சிட்டு இன்னைக்கு அந்த அப்பாவி இளைஞனை, அப்பாவி தலித் இளைஞனை நீங்க வந்து முறையா அவனை வந்து நீங்க ஒரு பாதிக்கப்பட்ட ஒருத்தன் வந்து அவன் தைரியமா வந்து புகார் சொல்ற மனநிலையை வந்து உருவாக்கணும். ஒரு நல்ல அரசு அதை செய்யணும். ஆனா அவனை தொடர்ந்து அவனை விரட்டுறது. ஐஜிட்ட போய் புகார் கொடுத்தாச்சு. ஐஜி என்ன சொல்றாருன்னா, நான் ஏடிஎஸ்பிட்ட சொல்லிடுறேன், ஏடிஎஸ்பிட்ட நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, ஏடிஎஸ்பிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் வந்து நடவடிக்கை எடுத்துறேன் அப்படிங்கிறாரு. இங்க இரவு வந்து தங்குனா இவரை ஒரு இடத்துல வச்சிருக்கிறோம். ஏன்னா காவல்துறை நெருக்கடி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சிருக்கிறோம். காலையில சரியா அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட அதே அபுதல்கா ஆய்வாளர், அந்த தேவதானம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளரே வந்து அவரை மிரட்டுறாரு. அது எப்படின்னா, அவருடைய உறவினர்கள் 2 பேரை கூப்பிட்டு வந்து அவர் பேசணும்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி பேச விட்டு அப்படியே இவர்கிட்ட கூப்பிட்டு வந்து இவர்கிட்ட பேசும்போது நீ வந்து கொடுக்காத, நீ ஸ்டேட்மெண்ட் கொடுக்காத அப்படி. ஐஜிட்ட போய் வந்த பிறகுமே ஒரு சாதாரண காவலர் நீ ஸ்டேட்மெண்ட் கொடுக்காதன்னு சம்பந்தப்பட்ட ஒருத்தரை சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அப்படி ஒண்ணு நடக்கலைன்னா நீ ஏன் வந்து கெஞ்சுற, நீ ஏன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காதுங்கிற? அது பலப்பிரயோகம் தானே தமிழ்நாடு அரசே சொன்ன பின்னாடி ஏன் ஆய்வாளர் பயப்படுறாரு? நான் சொல்றது புரியுதா? தமிழ்நாடு அரசே நீ செஞ்சது பலப்பிரயோகம்னு செஞ்சிருச்சு, ஏங்க அபுதல்கா பயப்படுறீங்க? அதான் உங்களை அரசாங்கமே காப்பாத்துது ஐயா, உங்க தமிழ்நாடு அரசே காப்பாத்துங்களா, ஏன் விட்டுருக்க போய்க்கலாமே. அதை மீறியும் அவர் அந்த இடத்தை விட்டு எஸ்பி ஆபீஸ் வர்றாரு. ஏடிஎஸ்பிட்ட புகார் கொடுப்பதற்கு, புகார் கொடுத்தாச்சு, ஸ்டேட்மெண்ட் கொடுப்பதற்கு வர்றாரு. வர்ற வழியிலையுமே நம்ம நீதிமன்றத்திற்கு முன்னாடி வச்சு மறிக்கிறாங்க. நீதிமன்றத்திற்கு முன்னாடி காவல் ஆய்வாளர் அபுதல்காவும் தேவதானம்பட்டியில் இவர்களின் உறவினராக இருக்கக்கூடிய ஒரு காவலர், அவர் பேர் வந்து ரவிச்சந்திரன், இவங்க 2 பேரும் மறிச்சு அவரை வந்து ஒரு ஹேட்ச்பேக் கார், அது ஆல்டோன்னு நினைக்கிறேன், அந்த காருக்குள்ள உட்கார வச்சு பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க காருக்குள்ள உட்கார வச்சு அவரை கொஞ்சினீங்கன்னே வச்சுக்கோங்க, அது மிரட்டுறதா இல்லையா? காவல்துறையினரால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் உன் ஸ்டேஷன்ல நீ அடிச்சதா வீடியோ வெளியாயிருக்கு, உன் மேலதான் புகார் கொடுக்க போறாரு. இத்தனை இடத்துல நீ மறிக்கிறன்னா அரசாங்கம், அரசு இவர் மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? எதுவும் எடுக்கல. அவர் அதையும் மீறி அவர் பயப்படுறாரு. இப்பயும் சொல்றேன், ரமேஷ் பின்வாங்கிடலாம், ரமேஷை நீங்க மிரட்டி நீங்க பின்வாங்க வச்சிடலாம். அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அவருக்கு வந்து அவர் பின்வாங்கினாலும் சரி, பின்வாங்காட்டையும் சரி, அதான் ஃபுட்டேஜ் வெளியாயிருச்சு. அதுதான் நம்ம சொல்றோம். இது வந்து அரசினுடைய கடமை. ரமேஷ் இவங்க வந்து நான் ஒருத்தரை கொலை பண்ணிடுறேன், அந்த கொலையாளி புகார் கொடுக்க முடியாது, கொலையாளியினுடைய உறவினர்களும் புகார் கொடுக்கலைன்னா நான் கொலையாளி இல்லைன்னு ஆயிடுவேனா? என்ன சட்டம் சும்மா விட்டுருமா? அப்படித்தான் இதை பார்க்கணும். சான்று இருக்கு, அவர்கள் சித்திரவதை செய்தார்கள் என்பதற்கு சான்று இருக்கு. ஒரே ஒரு பொய்யை நீங்க சொல்றீங்க, அது பலப்பிரயோகம்ன்றீங்க. அந்த ஈர வெங்காயம் என்னன்றத அதை வந்து உரிய வல்லுநர்கள் சொல்லட்டும், சட்டம் படித்தவர்கள். அதாவது சட்டத்திலே இது வந்து மனித உரிமை ஆணையம் இதுல தலையிடணும். ஒரு மேஜிஸ்ட்ரேட் லெவல்ல இருக்கிறவங்க இதுல தலையிட்டு இதை விசாரணை பண்ணணும், சுதந்திரமா பேச விடணும். இதுல வந்து ரமேஷை புகார்தாரராக சேர்க்கணும்னு அரசு அடம் பிடிக்க கூடாது. ஏன்னா ரமேஷ் தாக்கப்பட்ட எச்எஸ்ஆர்சி தானே இருக்கு. என்ஹெச்ஆர்சிக்கு எஸ்எஸ்ஆர்சி பரவாயில்ல. அதாவது தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு மாநில மனித உரிமை ஆணையம். ஆமா ஆமா, அப்படி அதை விட எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து அதை விட மோசம்.
ஒவ்வொரு வழக்குகளையும் கூப்பிட்டு எம்எஃப் பண்றது, அதே அதிகாரிட்ட விசாரணைக்கு திருப்பி அனுப்புறது, செய்யறது இப்படி போயிட்டு இருக்கு. ஆனா சமூக மனித நீதி உரிமை கண்காணிப்பு ஆணையம் கூட ரொம்ப தீவிரமா இயங்குறாங்க. அது வேணா பாக்குறோம். ஆமா. அது ஆட்சிக்கு வந்தப்ப போட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. ஆமா. இது முதல்வரே இதுல தலையிடணும். அவர் கொஞ்சமாவது அஜித் கொலைக்கு பிறகாவது எத்தனையோ முறை நீங்க சொல்லிட்டீங்க. பழைய விக்னேஷ் வழக்கிலேயே இனிமேல் கஸ்டோடியல் டார்ச்சரோ, டெத்தோ நடக்காதுன்னு நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்க. நடந்துருச்சு. எங்க அண்ணன் திரும்ப முதல் கொண்டு சொல்றாரு, யார் ஆட்சினாலும் நடக்கும், யார் ஆட்சினாலும் நடக்கும்னு. அது உண்மையா இருந்தாலும் சொல்ல வேண்டிய நேரம்னு ஒண்ணு இருக்கு. சரி சொல்றீங்க. சரி நடந்ததற்கு நடவடிக்கை எடுங்கன்னு கேட்கிறோம். நாங்க யாரும் எந்த குத்தமும் சொல்லலப்பா. யார் ஆட்சினாலும் நடக்கும்ன்றீங்க. நடக்கட்டும். நடக்குது. யார் ஆட்சினாலும் நடக்கும்ட்டு கம்முன்னு இருக்க முடியுமா? நடந்ததற்கு நடவடிக்கை எடுங்கன்னு கேளுங்க. ஒரு பறையர் சாதி இளைஞர் தான் அவரு. பறையர் சாதி இளைஞர்னா திரும்ப தான் கேட்கணும்னு நான் சொல்லல. நான் கேட்கிறேன். நடவடிக்கை எடுங்க. நடவடிக்கை எடுங்க. குரல் கொடுங்க. உங்க கூட்டணியில தான் இருக்கிறாரு. முதல்வர் தயவு செஞ்சு இதை உங்கள் மீதான தாக்குதலாக கருதாதீர்கள். உங்களுக்கு ஏற்கனவே நாங்க காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்க சார்பா நானே தேனி மாவட்டத்தில் இருந்து எங்கள் காவல் நிலையங்களுக்கு, தேனி மாவட்ட காவல் நிலையங்களுக்கு ஆய்வுக்கு வாங்கன்னு நான் கேட்டிருக்கேன். கேட்டு நான் காணொலி வெளியிட்டிருக்கேன். இது உங்களுக்கு எதிரானதா கருதாதீங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு. இது காவல்துறையிடம் நம்ம கேட்டிருந்தா கிடைக்காத ஒரு ஃபுட்டேஜ். உங்களுக்கு நல்வாய்ப்பாக ஒரு இளைஞன் தாக்கப்பட்ட உண்மை சான்று உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்களே கேட்டாலும் கொடுக்க மாட்டான். முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நீங்களே கேட்டாலும் ஒரு காரணம் சொல்லுவான். அடாப்டர் போச்சு, மழை பெஞ்சிச்சு. நான் கேட்ட ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு அவன் சொன்ன காரணம், மழை இடி எல்லாம் பேஞ்சு எல்லாம் கெட்டு போச்சு, எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால நாங்க அன்னைக்கு தேதி மட்டும் கொடுக்க முடியாது. அடுத்த நாள் நாங்க ரெடி பண்ணிட்டோம். அடுத்த நாள் வேணா வாங்கிக்கங்கன்றான். அன்னைக்கு பெரியகுளம் சரகத்துல எங்கேயுமே மழை பெய்யலன்ற ரெக்கார்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். அது ஒரு கேஸ் ஆகும். அப்படி யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஸ்டாலின் கேட்டாலும், முதல்வர் கேட்டாலும் கொடுக்க மாட்டார்கள். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த இளைஞன் தாக்கப்பட்டிருக்கான், ஒரு தலித் இளைஞன் தாக்கப்பட்டிருக்கான். தேவதானம்பட்டி மாதிரி சாதிய கொடுமைகள் நிறைந்த மலிந்த ஒரு இடத்தில் தாக்கப்பட்டிருக்கான். அவனுக்கு நீதியை பெற்றுக் கொடுங்கள். அவன் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அவன் தான் எல்லாத்தையும் சொல்லணும், அவன் தான் எல்லாத்தையும் தாங்கணும், போராடி வரணும்னு கருதாதீங்க. ஓகே. மக்கள் எடுத்து சொல்லிட்டு வரீங்க. எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்து நினைத்துள்ள நன்றி. நன்றி. சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.